ஆண்டவருக்கு பயப்படுவதா இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. காலையில் சொன்னது போல் இயேசு கிறிஸ்து பவனியாய் வரும்போது ஒசனா பாடினார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு அதான் முதல்ல தெரியுது. ஆனால் இந்த ஓசனா ஏற்கனவே பாடப்பட்டது. இது நன்றிக்கடனாக பாடப்பட்டதான ஒரு பகுதி. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு மீட்பு, ஆராதிக்க முடியாத சூழ்நிலையிலிருந்து சுத்திகரித்து ஆராதிக்கப்படும்படியான ஒரு காரியங்கள் ஒரு குடும்பம் செய்தபடினாலே கனப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைகள் ஓசன்னா பாடி அவர்களை கனப்படுத்தினார்கள். அதே போல் இயேசு இந்த உலகத்தில் அவர் மாம்ச அவதாரத்தில் வந்தபோது அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்தார். பிரவேசிக்கும் போது ராஜாவாக பிரவேசித்தார். பிரவேசிக்கும் போது தான் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ஆமாம், தாவீதின் குமாரன் சொன்னாலே அவர் யார் தான்? யார் தான்? ராஜா தான். ஆமாம், தாவீது ராஜா. யூதர்கள் மத்தியிலே அல்லது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ராஜா அப்படின்னு சொன்னால் தாவீது தான். நீங்கள் ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் புத்தகத்தெல்லாம் வாசித்தீங்கன்னா ஒரு பகுதி தெரியும். இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தாலும் சரி, யூதாவின் ராஜாக்களாக இருந்தாலும் சரி, தராசு நிறுக்கப்படும் போது யாரை தான் முன்வைக்கிறார் ஆண்டவர்? தாவீதின் வழிகள். இவன் தாவீதை போல நடக்கலை, தாவீதை போல நடந்தான், ரெண்டு தான் அமைப்பார். ஆக அவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வர்றது தாவீது தான். ஆகவே இஸ்ரவேலர் யூதர்களுக்கு ராஜா என்று சொன்னால் யார் தான்? தாவீது தான். அவரை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவருடைய சிம்பிள் தான் இன்றைக்கு அவங்க வச்சுருக்காங்க கொடியில். இந்த ஸ்டார் இருக்கு இல்லையா, அது தாவீதுடைய சிம்பிள் அது. ஆகவே தாவீதின் குமார் என்று சொன்னாலே யார் தான்? இயேசு சாதாரணமானவரில் அவர் ராஜா தான். ஆமாம், அவர் உலகத்தில் பிறக்கும்போது ராஜாவாக கர்த்தருக்கு மகிமை. யூதருக்கு ராஜா எங்கே பிறந்திருக்கிறான்னு சொல்லி வந்தார்கள். அரண்மனைக்குள்ளே இயேசு எருசலேம் பிரவேசிக்கும் போது ராஜரீக மேன்மையோடு தான் பிரவேசித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை ஓசன்னா பாடி ரட்சகர் வந்திருக்கிறார், எங்கள் ரட்சியும் என்று சொல்லி அவர்கள் ஓசன்னா பாடினார்கள். அன்று மனுஷ பிடியிலிருந்து ரட்சிக்கும்படியாய் ஒரு குடும்பம் வந்தது. இன்று சத்ருவின் பிடியில் ஆத்துமா கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் இயேசுவை பிரவேசிக்கிறார். ஆமாம், ஆகவே அவருக்கு என்றென்று ஓசன்னா. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காலையில் நாம் பார்த்தோம், ஒவ்வொரு வசனங்களிலும் ஒவ்வொரு பகுதியாக இருந்து பார்த்தோம். அது இது யாருக்கு வேண்டுமா? ஆண்டவர் சொன்னார், இந்த கழுதை அவுத்துருவாங்க, யாருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும். இன்றைக்கி ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, நாம் ஆண்டவருக்கு தேவையானவர்கள். ஆமாம், ஒன்று மனதில் வைத்துக்கொண்டு, நம்ம இல்லாமல் ஆண்டவர் எதையும் செய்ய விரும்பவில்லை. அவரால் எதுவும் செய்ய முடியும். அவர் நினைத்திருந்தால் ஒரு தூதரனை அனுப்புனா போதும், எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வந்துடுவான். ஆனால் தேவன் அதை விரும்பவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு தூதனை எழுப்பினார், 185,000 பேர் காலி பண்ணிட்டு போயிட்டான். மூச்சு பேச்சு இல்லாமல், சத்தமே வெளியே வராமல் நினச்சிட்டான், முடிச்சுட்டு போயிட்டான். காலையில் எழுந்து பார்த்தா 185,000 பேர் இடத்த விட்டு எழுந்திருக்கலை, அப்படி செத்து கிடந்தார்கள். தூதன் ஒருவன் தான் வந்தார். சுவிசேஷ பிரபலியப்படுத்துவதற்கு, அவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்கு ஒரு 2 தூதன் அனுப்பினா போதும் இந்த உலகத்துக்கு. அது ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொருத்தரும் அனுப்பினா போதும். அவன் பிரசனமாகி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கும் பிரசனமாகி மரியாதையாக இயேசு தான் மெய்யான தேவன், அவரை ஏற்றுக்கொள், இல்லைன்னா நாளைக்கு நான் வரும்போது உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு போனாலே போதும். தானாக எல்லோரும் என்ன செய்வாங்க? இயேசு ஏற்றுக்கொள்வார்கள். தேவன் அதை விரும்பவில்லை. ருசியாத ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்னு சொல்வதை விட ருசித்த ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்னு சொல்வதுதான் தேவன் விரும்புகிற ஒன்று. ஆமாம், அதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்யுங்க? ருசித்து பாருங்கள். அப்போ ருசித்து பார்த்த ஒருவன் தான் அனுபவபூர்வமாக ஒருவனுக்கு சொல்ல முடியும் அவன் நல்லவன். ஆமாம், அவனுடைய இக்கட்டு, அவனுடைய போராட்டமான சூழ்நிலைகளை சொல்ல முடியும் என்பதை அறிந்துதான் ஆண்டவர் இந்த பொறுப்பை கொடுத்ததும் கொடுத்தாரு. யார்கிட்ட தான் கொடுத்தாரு? சீசர்கள் இருந்தாங்க, 500 பேர் இருந்தாங்க. 500 பேரில் எப்படிப்பட்டவங்கன்னா நமக்கு தெரியாது. அதில் எத்தனை பேர் இயேசு சிலுவையில் அறையும் சொல்லிட்டு போனவன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் 12 பேர் நிச்சயமாக தெரியும், அதில் ஒருத்தன் இல்லை. 11 பேர் நிச்சயமாக இருக்கிறாங்க. 11 பேர் கொடுத்தாரு. 11 பேர் எப்படி ஆள் நினைக்கிறீங்க?
ஒருவன் மறுதளித்தவன். பிடுறான்னு சொன்னவன இருக்கிற சீசர்கள்லாம் நிர்வாணியாக ஓடுறவங்க. இதில் எனக்கு மேன்மை வேண்டும் என்று சொல்லி, எனக்கு வலது பக்கம் இடம் வேணும், இடது பக்கம் இடம் வேணும்னு சொல்லி சண்டை போட்ட ஆட்கள், ஒருவருக்கு ஒருவர் குறை சொன்ன ஆட்கள். ஆக அந்த கலவர பூமியில் தான் ஆண்டவர் தம்முடைய வேலையை செஞ்சுட்டார். அவர் கொடுத்து விட்டு போனார். ஆனால் அவர் செய்ய நிறுத்தது, அவர் கீழே நடந்தது பாருங்கள், இன்று வரை நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆமாம். இந்த உலகத்தில் ராஜ்யங்கள் பல தோன்றின. 300 ஆண்டு 500 ஆண்டு மறைந்து போய்விட்டது. அந்த இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை கட்டின போது இன்றும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர் கொடுத்த ஆள் திறமை உள்ளவன், நல்ல பலம் உள்ளவன் என்று சொல்லி கொடுக்கவில்லை, அவரை நம்பி வந்த ஒருவன் என்று தான் சொல்லி கொடுத்தார் அவர். ஆமாம். அதுதான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்வது. நம்மிடத்திலே குறைவுகள் இருக்கலாம், நம்மிடத்திலே திறமைகள் இல்லாது இருக்கலாம், சில தேவன் அல்லது உலகம் எதிர்பார்க்கக்கூடியதான அந்த மேன்மை அந்தஸ்து இல்லாத இருக்கலாம். தேவன் அதை யோசிப்பதில்லை. God looks not ability but for availability. ஆமென். ஆண்டவர் திறமை தாளந்துகளை காண்பதில்லை, நாம் ஒப்பு கொடுக்கக்கூடிய இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறார் அவர். ஆமென். அதற்கு பயப்பட. ஆகவே ஆண்டவர் சொன்னார், அவர் யார் அவுக்கும் போது யாரும் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. இந்த வசதி வாசிக்கப்படி கேட்கிறேன். மார்க்கு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளப்படி கேட்கிறேன். மார்க் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசிக்கப்படி கேட்கிறேன். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்து அதின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதின் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஆண்டவருக்கு பயம் உண்டாவதாக. இயேசுவிடத்தில் கொண்டு வர, இயேசுக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அது இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்ட கழுதை. ஆமாம். இயேசுக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர்களும் சொன்னாங்க இது இயேசுக்கு வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னதோடு போகலை, இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்ட கழுதை. ஆமாம். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா. நம்மளாம் ஒரு நாள் இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்டோம். ஆமாம். உங்களுக்கு கழுதை என்ன கழுதை அப்படின்னு சொல்ல வரல, அந்த இதுக்கு சொல்கிறேன், உதாரணப்படுத்தி ஒப்பனையை பண்ணி சொல்லுகிறேன். இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்டாகிவிட்டது. இயேசு கொண்டு வந்த உடனே அது வரும்போது எப்படி தான் வந்தது? வரும்போது எப்படி தான் வந்திருக்கும்? ஐயோ, அது இருக்கு நம்மளே பார்த்தா பரிதாபமாக இருந்திருக்கும். அப்படி தானே? பல நாட்கள் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை, இருவழி பாதையில் கட்டப்பட்ட கழுதை, கவனிப்பாரற்று கடந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான் ஒரு நாள் கவனிப்பாரற்று இருந்தோம், கட்டப்பட்டு இருந்தோம், புறக்கணிக்கப்பட்டிருந்தோம். நமக்கு ஒரு விடுதலை கொடுத்து கொண்டு இயேசுவிடத்துக்கு வந்தார். இயேசுவிடத்துக்கு வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? இல்லை, அன்னையுடைய கேள்வி அதுதான். சிலர் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், உம்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இயேசுவை பின்பற்றினோமே என்ன கிடைக்கும்? என்ன வேணும்? அடுத்த கேள்வி அப்புறம் உனக்கு என்ன வேணும்? அதுக்கப்புறம் தான் யோசிப்போம் என்ன வேணுங்கிறது. நம்ம அதுக்கப்புறம் தான் நினச்சிக்குவோம். ஆனால் கேள்வி மட்டும் முதல் கேள்வியாக கேட்டுருவோம், என்ன கிடைக்கும் அப்படின்னு. சரிப்பா உனக்கு என்ன வேணும்னு கிடைச்சோன்னா கொஞ்சம் நில்லும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆயிரும். நிறைய இடங்கள் அப்படி ஆயிரும். அதே நம்ம நினைப்பு என்ன, கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் போராடுவோம் அப்படின்னு தான் நினச்சி வருவோம். கணக்கு வேலை முடிஞ்சிட்டு சொல்லுங்க, யோசிக்க வச்சிடும் என்ன வேண்டாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டாகிவிட்டால் அந்த கழுதை அவ்வளோதான். அதுக்கு வேறு புறக்கணிப்பு தள்ளிடு ஒன்றும் இல்லை. கொண்டு வந்த உடனே அது நிலைமையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆமென். அவருடைய தோற்றம் மாற்றி அமைக்கப்பட்டது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதை என்ன செய்தாங்களா, கொண்டு வந்த உடனே அந்த இயேசுவிடத்திலே கொண்டு வந்து அது மேல் தங்கள் வஸ்திரங்களை என்ன செய்தாங்களாம்? கழுதைக்கு மேலே வஸ்திரங்கள் என்ன செய்தாங்களாம்? இதற்கு இயேசு உட்காருவதற்கு. சரி இருக்கட்டுமே. மேலே போடும்போது சாதாரண சும்மா ஒரு துணியை அப்படிலாம் போடலை. நல்ல இயேசு மேலே உட்காரணுன்னா நீங்கள் இந்த குதிரையில் போகிறவங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, சேனம் கட்டுவாங்க அப்படிம்பாங்க. லெதரில் கட்டியிருப்பாங்க, லெதரில் செய்திருப்பாங்க. லெதரில் செய்தாலும் அதில் சில ஓர் வீரர் போகிறதுக்கு லெதரில் செய்திருப்பாங்க. சாதாரண நல்ல ஆட்கள் போகணுன்னா அந்த குதிரை மேலே சேனம் கட்டப்பட்டது நல்ல பஞ்சு மெத்தெல்லாம் என்ன செய்யும், பஞ்சுலாம் செய்து உட்காருவதுக்கு வசதியாக. காரில் போகிறவன் கட்டை மாதிரி வச்சு சீட்டை வச்சுருக்கான், எப்படி குஷன் இருக்குது. நாம் போகிறதுக்கு ஒவ்வொரு டிசைன் குஷன் மாதிரி வச்சுருக்கான்.
பின்னால் சாஞ்சிக்கலாம், முன்னெல்லாம் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பின்னால் சாயலாம், முன்னால் வரலாம். அதோடு மாத்திரம் இல்லை, ஒரு பட்டன் நமக்குனா போதும், தானாக உள்ளேருந்து ஏசின்னு செய்யும், சீட்டுக்குள்ளேருந்து ஏசி வருது. அவன் நமக்கு வெளியே தான் ஏசி இல்லை, சீட்டில் இருந்தே என்ன செய்யுது, அப்படி உட்காந்துருக்கு நமக்கு எந்த பக்கமும் ஹீட் ஆகாத வழிக்கு என்ன செய்யுது, குளிர்ச்சி ஆகுது, விதவனமாக வந்துச்சு. அப்போ இயேசு உட்காரும் போது அந்த இடத்துல எப்படி வெறும் துணி அப்படி எல்லாம் போடலை, நல்ல அந்த மேலே பஞ்சனை போல் ஒரு மெல்லிய வஸ்திரம், நல்ல பஞ்சு மாதிரி போட்ட உடனே அது நினைக்குது, என் வாழ்க்கையில் இது மாதிரி என்றைக்கும் என்ன செய்யலை, கண்டதில்லை. நமக்கு இப்படி ஒரு வரவேற்பா? அதற்கு பயன் கொண்டவுதான். இயேசுனிடத்தில் வந்தால் நிச்சயமாகவே உயர்வும் மேன்மையும் அந்தஸ்தும் வரவேற்பு இருக்கும். ஆமாம், உலக ரீதியாக நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அது தேவன் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. கேட்பாரற்று நெருவழி பாதையில் இருந்தது. எந்த ஒரு மனுஷனாக இருந்தால் ஓனரே வச்சுக்கோமே, அதுக்கு சாப்பாடு போட்டு போனான்னு நினைக்கிறீங்களா? கழுதைக்கு வண்ணன்லாம் கழுதை வச்சுருப்பாங்க பொதி சுமக்க. பொதி சுமந்த உடனே கழுதை என்ன செய்வாங்க, வெளியே தள்ளி விட்டுரும். எல்லாம் ஊர் மெஞ்சி அங்கே கிடக்குது, இங்கே கிடக்குது பேப்பரு, அது இது எதாவது கிடச்சது சாப்பிட்டுட்டு கடைசியில் எங்கே வந்து நிற்கும், அதுக்குள்ளே இடத்துல வந்து பேசாமல் படுத்துக்கிடும். வந்துதா போனதா இல்லை, பொது சுமக்க இருக்கான்னு மாத்திரம் தான் பார்ப்பான். சுமந்து வேலை முடிஞ்சவொடனே அதை பற்றி விட்ருவான். ஓனர் கூட அதுக்கு என்ன செய்யதில்லை, சாப்பாடு ஒழுங்காய் கொடுப்பதில்லை. அது ஆனால் இயேசு ஏறின பிறகு அவருடைய தோற்றமே மாறுவது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுது, துணிகளை போட்டார்கள், அதுக்கப்புறம் என்னதான் வழியில் விரிச்சிருக்காங்க. கர்த்தருக்கு வாங்கி கொண்டவதான். வழியில் நினைச்சிருக்காங்களா? யாராவது மனுஷனே போகிறதுக்கு வழியில் நினைச்ச மாட்டாங்க. யோசனை பண்ணிங்க, கழுதை போகிறதுக்கு கழுதைக்கு விரிக்கலை, அது உண்மை. கழுதை மேலே உட்கார்ந்துருக்கிற யாருக்காக தான். ஆனால் இயேசுவுக்காக செய்தாலும் அனுபவிப்பது யார் தான்? நாம தான். அனுபவிப்பது யார் தான்? நாம தான். அது துணியை விரிச்சாங்க. இதெல்லாம் எதை காட்டுறது? ராஜ்ய மேன்மை. சிவப்பு கம்பள வரவேற்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வருவார். நான் பிரைம் மினிஸ்டர் நாடுகளுக்கு போகும்போது ஃப்ளைட்லேருந்து இறங்குவார் பாருங்க, அப்படி காமிப்பான், அப்படியே சிவப்பு கம்பளம் வரவேற்பாங்க, அந்த கம்பளம் போட்டிருப்பாங்க, அதில் தான் நடந்து விடுவார். ஏன் சாதாரண தரையில் நீங்களும் நானும் ஃப்ளைட்டில் இறங்கி வரும்போது எங்கேயோ இறக்கி விட்றோம், அப்படி இறங்கி எழுச்சிடும், நடந்து வருவோம், பஸ்ஸில் ஏறி அங்கே உள்ள பஸ் வச்சுருப்போம், ஏறி வருவோம். நமக்கு வரவேற்புக்கு எதெல்லாம் ஒன்றும் நிச்சயாது இருக்காது. ஆனால் அவருக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்புல அப்படி நம்ம ஆட்கள் வெளியிடத்துலேருந்து வரக்கூடிய அதிபதிகள் எல்லாம் வரும்போது அந்த வரவேற்புக்கு அப்படி துணிகள்லாம் விரிப்பது வழக்கம். இயேசு போகிறார் நடு ரோட்டில் இது நாள் வரை போன மனுஷன் நடந்து போன அந்த ரோட்டில் துணியை விரிக்கிறாங்க, எல்லாரும் விரிக்கிறாங்க. கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம், இதை மாதிரி என் வாழ்க்கையில் நடந்தது இல்லையா அப்படின்னு. அது நிலச்சதா இல்லையா நமக்கு தெரியாது, நான் சொல்கிறேன், நம்மை வைத்து சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இலைத்தலைகள் இருக்கிற மரத்தில் அங்கே பச்சை இலைகள்லாம் அள்ளி முன்னாடி பண்ணாங்க. போகும்போதும் சுமந்து போகிறோமே, அதுக்கு கடினமான ஒன்று என்ன செய்யக்கூடாது, தெரியக்கூடாது. ஒரு வேலை செய்யும்போது அந்நாட்களில் பிள்ளைகள், இப்போ எனக்கு அவ்வளோ தெரியலை, முன்னாட்களில் படிக்கிற பிள்ளைகள் எஸ்எஸ்எல்சி படிக்கிறப்போ எக்ஸாம் +2 எக்ஸாம் படிக்கும்போது பிள்ளைகளை உட்கார படிக்க நைட்லாம் படிக்க வச்சுட்டாங்கன்னா பிள்ளைகள் படிக்க, இப்போ உங்களுக்கு அனுபவத்தில் இருக்கான்னு தெரியாது, பட்டாணிகள்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கடலை வாங்கி வச்சுருப்பாங்க. வீட்டில் அம்மா ஃப்ளாஸ்கில் காஃபி டீ போட்டு வச்சுருப்பாங்க. இது தூக்கம் வரக்கூடாதுன்னு எதெல்லாம் சாப்பிடுங்க, அந்த கடினமானது ஒன்று தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கடலை சாப்பிடும், டீயை குடிச்சிக்கிடுங்க, படிச்சுக்கிட்டே இருக்கும். 2 மணி 3 மணி வரைக்கும் என்ன செய்யுங்க, படிங்க. தெரியவே தெரியாது, அந்த களைப்பு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இது முன்னால் போட்ட உடனே இலை தடைகள் சாப்பிட்டோன்னா அதுக்கு போகும்போது 2 இலையை கடிச்சிட்டு சந்தோஷமாக போகுது. அது நினைக்குது, இயேசுவை சுமந்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு வராது. ஆமாம், குறைவுகள் என்று வரும்போதும் அது நிறைவு செய்கிற ஒருவர் நம் மீது இருக்கிறபடினாலே, நம்முடைய வாழ்க்கையோடு இருக்கிறபடினாலே அவை எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் அவர். ஆமாம், அதுதான் 28 பெண்மணி வெறுமையாக்கப்பட்ட ஒருவள். கணவனும் போயாச்சு, தன் தேசத்தை விட்டுட்டா, மாமியாரோடு வந்தா, மாமியாரும் என்ன இன்றைக்கா நாளைக்காங்கிற கதையில் இருக்கக்கூடிய மாமியார், இவருடைய வாழ்க்கை மாமியார் போயாச்சுன்னா இவன் நிற்கதியான ஒரு நிலை. ஆனால் வந்த ஒரு ஒரு பண்ணையாற்ற போய் வேலைக்கு சேர்ந்த உடனே சொல்லுறேன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்குள் அடைக்கலமாயிருந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு.
ஆமாம், உன் செய்யத்தக்க பலனை தேவன் என்ன செய்வார்? 2 பகுதி. ஒன்று, வந்துட்டீங்க, நிறைவான பலன் கட்டாயம் கிடைக்கும். வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நடந்து கொள்கிற முறைகள், அவரை பற்றி கொள்கிற முறைகள், இவையெல்லாம் வரும்போது உங்களுக்காக தேவன் கட்டளையிட்டு அந்த கட்டளையிடுகிற காரியங்கள் எவையெல்லாம் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி வர பண்ணுவார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவரை சுமக்கிற கதை அப்போ அது எதை காட்டுகிறதுனா ராஜ்ய மேன்மையை காட்டுகிறது. அதுக்குத்தான் நாம் தேவனாலே மாற்றமடைந்து, இயேசுவிடத்தில் வந்து மாற்றமடைந்து அவருடைய பிள்ளையில் முத்திரை பெற்றுக்கொண்டு அவரை சுமக்கிறவர்களாக நாம் சொல்லும்போது நம்மை ஆண்டவர் சும்மா வைக்கல, ராஜாக்களும் ஆசாரியனுமாய் மாற்றியிருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ தேவனிடத்திலே அல்லது இயேசுவிடத்தில் அந்த கழுதை இயேசுவுக்கு வேண்டும் கொண்டு வந்துட்டாங்க. இயேசுவை சுமந்த கழுதை ராஜ மேன்மை அதுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கொடுத்தார் என்பதை விட கிடைத்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவரும் பிறகு என்ன செய்வார்? கொடுக்கவும் செய்வார். அப்போ தேவனால் கனப்படுத்தப்பட்டது. நீ கழுதைன்னு சொன்னாலே மைண்டில் எல்லாருக்கும் வேதாந்தத்தில் கழுதைன்னு சொன்னால் 2-3 கழுதைகளை வேதத்தில் வாசிக்கிறோம். பிழையாம் கழுதை ஒன்று இருக்குது, அது அவனோடு பேசினது. இல்லைப்பா அடிக்கிற அப்படின்னு சொல்லி பேசுறது. பட்டையை மட்டும் இருந்தால் கொண்டே போட்டுருவோம் அப்படின்னா, இவ்வளோ நாள் நடத்த இல்லை அப்படின்னு சொன்னான். பட்டயத்தோடு ஒருத்தர் நிற்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவன் பயந்து போய் வேறு வேலையை செய்ய ஆரம்பித்தான். கழுதை, அது பிழையாமின் கழுதை அவனை எச்சரித்தது. அவனுக்கு அதோடு போயிடும். இன்னும் கழுதைகள்லாம் நிறைய இருக்குது. அந்த ராஜாக்கள் காலங்கள், நியாயாதிபதி காலங்கள்லாம் கழுதை வச்சுருந்தாங்க. அப்சலோமின் கழுதை இருந்தது. அவனை சன்னல் பின்னலான மரத்தில் சிக்க வைத்தது. அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் இதெல்லாம் வளர்க்கப்பட்ட கழுதை. கர்த்தருக்கு மகிமை. நல்ல வளர்க்கப்பட்ட சில கழுதைகள் நம்மளை சொருகி விட்டுரும். ஆனால் இயேசுவிடத்தில் வந்த கழுதைக்கு ராஜ மேன்மை உண்டு. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஏன்னா அது சொல்லுறாங்க, ஒருவளும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. ஆமாம், இது யாரும் ஏறலை, யாரும் இதை பயன்படுத்தலை. ஆனால் இயேசு ஒருவர் தான் பயன்படுத்த ஆரம்பித்தார். அதுக்கு ராஜ மேன்மை. அப்போ உயர்வு என்றதான ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் இயேசுவிடத்தில் வரும்போது தேவனால் கனப்படுத்தப்படும். ஆமாம், கனத்துக்குரிய மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அப்போ வேதத்தில் சொல்ல வேண்டும் சொன்னால், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏறி உட்காந்தாச்சு. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவனை பார்த்து, ஆமானை பார்த்து கேட்குறாரு, ராஜா கனம் பண்ணணுங்கிற மனுஷனுக்கு என்னெல்லாம் செய்யலாம் என்னொன்னே அவன் சொல்கிறது எப்படி தான் சொல்கிறாங்க. ஏதோ பரவாயில்ல, ராஜா கூப்பிட்டு நல்ல ஒரு வெகுமதி கொடுத்து எல்லோரும் முன்னால், அரண்மனை முன்னால், மந்திரி முன்னால் அவங்கள அப்படி கனப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் இவன் தன்னை மனசில் வச்சுட்டு சொன்னான், ராஜா கனம் பண்ணணும், இப்படி தான் என்ன செய்யணும், கனம் பண்ணணும்னு சொல்லி ராஜ அந்தஸ்துக்கு கொண்டு வரான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுதான். தனக்கு கிடைக்கும் என்று இவன் யோசித்து சொன்னான், அது வேறு. ஆனால் காரியம் மாறுதலாக முடிஞ்சது. ஆனால் தனக்கு கிடைக்கும் என்று சொன்னதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் ராஜா கனம் பண்ண இப்படி தான் கனம் பண்ணணும், இப்படி தான் கனம் பண்ணணும். ஆமாம், ராஜ மேன்மையை அவனுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய ராஜா நம்மை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்ல போது சாதாரண கழுதையாக நம்ம எண்ணுவதில்லை, சாதாரண ஒரு மனிதனாக எண்ணுவதில்லை. அவருக்கு ஒப்பான சாயலை உடைய தேவ மகிமையுள்ள பிள்ளைகளாகவே நம்மை கர்த்தர் எண்ணி உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாவதாக. அவர் உயர்த்துகிற தேவன், குணப்படுத்துகிற தேவன். இயேசுவுக்கு வேண்டும் என்று சொல்லி போயிடுறது நிறைய பேர் அதோடு நிப்பாட்டிக்கிறாங்க. இயேசுவை சுமக்க வேண்டும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. இயேசுவை சுமந்த கழுதைக்கு உள்ள மேன்மை வேதத்தில் போவர் வருவாரெல்லாம் அதுக்கு வழி விடுறாங்க பாருங்க. அதுக்கு முன்னால் கழுதை, இன்னும் கழுதை இந்த பக்கம் வருது, கழுதை உதைக்கணும்னா இவன் என்ன செய்வான், அவனை கழுதையை ஒரு மீச்சு உதச்சி தள்ளிடுவான். கழுதை பாவம் போல நம்ம செய்கிற வேலையெல்லாம் அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும். அந்த கூட்டத்துக்குலாம் கழுதை வர விட மாட்டாங்க, வந்தாலும் அதுதான் மிதிப்பட்டுக்கிட்டு நடக்கும். ஆனால் இயேசுவை சுமக்கு வரும்போது எல்லாரும் வழி விடுறாங்க. அந்த மேன்மையை, அந்த கழுதை கிடைப்பதை அதுவே யோசித்து போயிருக்கும். இதை மாதிரி மகிமை இது முதவே தெரிஞ்சு அவர் பிறந்த நாள்லேருந்து அவரை சுமந்துருப்பேன். ஆமாம், நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்லுவாங்க, இது முன்னமே தெரிஞ்சிருந்தா அந்த வயசுல இயேசுவை இணைச்சிருப்பேன். இன்னும் பக்கத்தில் நான் இருக்கும்போது அந்த போதகரோடு நான் அங்கே இருந்தேன். உதவியை படித்து கொண்டு வரும்போது அங்கே போயிருப்பேன்.
ஒளிவு செய்வார். அங்கே ஒரு ஐயா இருந்தேன். காலேஜ் போயிட்டு நான் அங்கே போயிருக்கேன். அங்கே ஏற்கனவே வந்தார் ஒரு ஐயா, ஒரு ஒரு சகோதரர். ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் பார்த்ததில்லை. நான் சர்ச்சிலேருந்து வெளியே போகும்போது ட்ராக்ஸ் கையில் வச்சுருந்தேன். வரும்போது அவங்க 2 பேரும் பேசிகிட்டே வராங்க. எங்கே வராங்க? சர்ச்சுக்கு தான் வராங்க. பாதி வழியில் பார்க்குறோம். அவங்கள நான் பார்த்ததில்லை, அவங்க என்னை பார்த்ததில்லை. நான் லீவுக்கு வந்திருக்கிறேன், அவங்க என்னை பார்த்ததில்லை. ஆனால் உடனே ட்ராக்ஸ் எடுத்து கையில் கொடுத்தேன். கையில் பார்த்துட்டு பார்த்தேன், ஏஜி சர்ச் நுங்கம்பாக்கம். அவர் கேட்காரு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார். நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அந்த வீட்டுக்கு வந்துட்டேன், சர்ச்சுக்கு வந்துட்டேன். நான் அங்கே இருப்பேன். இதுக்கு முன்னால் நான் அங்கே தான் இருந்தேன், படிக்க போனாலும் மறுபடியும் வந்திருக்கேன். அப்படியா, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மனோகரன். அடிக்கடி சொல்லுவாங்க. அது சொல்ல அடிக்கடி சொல்லுவாங்க, நாங்களே அந்த சர்ச்சுக்கு தான்ப்பா போகிறோம், அந்த சர்ச்சு பிலீவர் தான்ப்பா நாங்கள் அப்படின்னாங்க. எனக்கே கொண்டு டேக்ஸ் கொடுக்குறியா நீ அப்படின்னு அந்த ஐயா பார்த்து சொல்லிட்டு, சரி போங்கய்யா நான் வாரம் அப்படின்ட்டு கடைக்கு போயிட்டு வந்து அவர் சொன்னார். அப்போது எனக்கு வயது ஒரு 18-19 வயது தான் இருக்குது. அவர் சொன்னார், இந்த சின்ன வயசில் வந்துட்டீங்க, வாலிப வயசில். அவரை சொன்னார், 56 வயசு, 56வது வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன செய்யுது, பொறாமையாக இருக்குது. ஏன் அப்படின்னா, சின்ன வயதில் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்துட்டீங்க, நான் இவ்வளோ வயசு போய் ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு. நிறைய வருடைய வாழ்க்கையில் முன்னமே இதை சுமப்பதற்கு வந்திருந்தோன்னா இந்த மேன்மை இன்றைக்கோ கிடைச்சிருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஆகவே தான் காலம் கிடைக்கும் போதே அவரை பற்றி கொள்வோம் என்று சொன்னால், அவரை இறுக பற்றி கொண்டு அவரை பின்பற்றுவோம்னு சொன்னால், அந்த மேன்மை, அந்த மகத்துவமான ராஜ மேன்மை வேறு யாரும் கிடைக்காது. நமக்கு உரியதை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் ஆமாம், நம்மை கனப்படுத்தக்கூடிய தேவன் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கனப்படுத்துவார். அவரை சுமக்கு சொல்ல போது கனப்படுத்தப்படுவோம். ராஜாவினாலே கனப்படுத்தப்படுகிற ஒரு மனுஷன் என்பதை கர்த்தர் காண்பிப்பார். அதாவது மாத்திரமில்லை, அவரோடு கனப்படுத்துவது மாத்திரம், கனப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா 2 விதத்தில் செய்யலாம். இயேசு கிறிஸ்து மகிமை நாளில் எல்லாம் வராங்க. ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறாரு, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல. நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணி என்ன செய்யலை, கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். எப்போயா நீங்கள் பசியாக இருந்தீங்க, எப்போயா நீங்கள் தாகமாக இருந்தால் அங்கே கொடுக்காமல் இருந்ததுக்கு? இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்யறனோ அதை யாருக்கு செய்வீங்க? இன்றைக்கு நாம் டைரெக்டாக ஆண்டோட அன்றைக்கு மாம்சத்திலே இருந்தபோது கொடுத்தது போல இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாது. அவர் மாம்சத்தில் இறங்கி வந்து ஒவ்வொருத்தரையாக என்ன செய்ய மாட்டார், வாங்க மாட்டார். அதை செய்வதற்குள்ள வழிகளை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அவருக்கென்றே செய்வதற்கு எதையெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவை எல்லாம் வேதத்தில் சொல்லப்படுது. அதன்படி நம்ம செய்தோம் என்று சொன்னால் அவரை நாம் கனப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். ஆமாம், அதுதான் சொன்னார். என் நாமத்தினாலே தீர்க்கதரிசி என்று வந்து அவனுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் தீர்க்கதரிசிகளுக்கு ஏற்ற பலனை அடையாமல் போவதில்லை. ஆமாம் என்ன சொன்னார்? என் நாமத்தினாலே சுவிசேஷகன் அல்ல, என் நாமத்தினாலே அறிவிக்கக்கூடிய, நாமத்தை உயர்த்தி சொல்லக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஒருவன் வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலனை நீங்கள் அடையாமல் என்ன செய்வதில்லை. அப்போ அந்த சிறியரில் எதை செய்கிறீங்களோ அது எனக்கே என்ன செய்கிறீங்க. சரி, இதைத்தான் ஆண்டவர் பல காலங்களில் கூட அவர் செய்து வந்தார், அவர் ஆசீர்வதித்து வந்தார். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கனப்படுத்தவும் செய்தார் அவர். ஆமாம், அதற்கு மகிமை உண்டாவதா. ஒரு பஞ்ச காலம், பஞ்சம்னா பயங்கரமான பஞ்சம். அந்த பஞ்சத்தை கொண்டு வந்தது யார் தான்? எலியா தான். 3.5 வருஷம் மழையும் பெய்யாது பனியும் பெய்யாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு போனவன். 1 வருஷம் பஞ்சம், 2வது வருஷம் பஞ்சம்னால சில இயற்கையாக இருக்குன்னு நினைப்பாங்க. 3வது வருஷம் பஞ்சம், இது தேவனுடைய சாபம், இன்னும் போயிட்டு இருக்கு பஞ்சம். ஆனால் ஒன்றுமே இல்லை. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், கேரி ஆற்றங்கரையில் தண்ணீர் கூட என்ன செய்யிட்டு பற்றி போய்விட்டது. என்ன செய்ய? ஆண்டவர் சொன்னார், நீ போ, சாரி பார்த்து ஊருக்கு போ, அங்கே நான் ஒரு விதவைக்கு என்ன செய்திருக்கிறேன், கட்டளையிட்டு இருக்கிறேன். சொன்னாலும் சொன்னார், யாருக்கு சொல்லியிருக்காரு? அங்கே இருக்கிற ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருக்கிறான்ப்பா மனோகரன், அவன்கிட்ட போ அப்படின்னு என்ன செய்யலை, அவன்கிட்ட போய் என்ன செய்ய சொல்லலை. அவருக்கு அவரெல்லாம் தேவையில்லை, பண்ணையாரெலாம் தேவையில்லை. அவருக்கு தேவை யார்? அவரை கனப்படுத்த விரும்புகிற சுமக்கிற ஒரு நபர் தான் தேவை. ஆமாம்,
அது சாதாரணமான எளிமையான மனுஷனாக இருக்கலாம். ஆண்டவர் கனப்படுத்த விரும்பினார். அங்கே போன உடனே அவன் நிலைமையும் பாருங்கள். போன உடனே ஆள் சொன்னார், இந்த அம்மா தான் அப்படின்னு ஒன்று மேலுங்கன்னு பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த அம்மாவே இன்றைக்கோ நாளைக்கான்னு சொல்கிற மாதிரி நிற்கிது. என்னம்மா அம்மா ப்ரைஸ் தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களாம்மா, ஆண்டவர் இங்கே அனுப்பினார். ஆமையா, எனக்கும் காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணும்போதே ஒரு உணர்வு கொடுத்தாரு, ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தானா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, என்னையா வேணும்? நீ என்ன செய்கிறம்மா? விறகு பொறுக்கிறேன், 2 அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோம். போகிறதே போகிறோம், எப்படி சாப்பிட்டு போகிறோம்? சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் அப்படின்னு. அதனால் 2 அப்பமா? முதல் அப்பதான் எனக்கு கொடு. நம்ம கதையை நம்ம யோசித்து பார்ப்போமே. இருக்கிறதே 2 பேர், எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்காங்க. அது முதல் அப்பம் 2வது அப்பம்னு சொல்கிறதுக்கு என்ன கிடையாது. ஏன்னா 15 அப்பமா சொல்ல போகிறோம், முதல் அப்பம் சொல்கிறதுக்கு இருக்கிறதே 2 தான். அதில் 1 பர்சன்ட் 1 தான் இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு நம்ம 1000 கேள்வி கேட்போம், யோசிப்போம், பலதெல்லாம் பண்ணுவோம். அந்த பெண்மணி விதவைதான். முதல் அப்பத்தை தண்ணி கேட்டால் அப்பத்தை சுட்டு வரணுன்னே சரி கொடுத்து சாகுறேன். ஒன்று பையன் சாப்பிட்டு சாகட்டும், 2வது நான் சாப்பிடாமலே நினைக்கிறேன், போயிட்டு போகிறேன். ஒரு மனுஷன் மனுஷனை ஆண்டு சொல்லியிருக்காரு, வந்திருக்காரு, கொடுத்துட சொல்லி அவருக்கு அப்பத்தை கொடுத்தேன். அவன் சாப்பிடும்போது சொல்கிறான், பானையில் எண்ணெயும் குறையாது, இல்லை அந்த பாத்திரத்தில் பானையில் எண்ணெயும் குறையாது, அது எண்ணெய் பாத்திரத்தில் எண்ணெயும் குறையாது. யோசனை என்னடா, அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். சரி, கர்த்தர் சொன்னார். வீட்டுக்கு வந்து 2 அப்பம் சுடுற, ஒரு அப்பத்துக்கு எடுத்துட்டா மீதி எவ்வளோதான் இருக்கணும்? ஒரு அப்பத்துக்குள்ளே தான் இருக்கணும், 2 அப்பத்துக்குள்ளே தான் இருக்குது. அவள் எடுத்து ஒரு ஊற்றிட்டு திரும்பி பார்த்தா 2 அப்பத்துக்கு உரியது அங்கே இருக்கும். ஆண்டவரும் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது கவனமாக தான் ஆசீர்வதிப்பார். இந்த கிறுக்குத்தனமான ஆசீர்வாதம் கற்றுக் கொடுக்கவே மாட்டார். நீ போமா, உன் வீடு நிறைய மாவு போயிட்டு இந்த எப்படி இருக்கும், முடையாக அடிக்கிருக்கும், டின்ட்டுலாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் என்ன இருக்கும், பஞ்சகாலம். திருட்டு பயில எல்லாம் வந்து சாரி பார்த்து உதவி பிள்ளைங்க சேர்த்து கொண்டுட்டு இல்லாத தூக்கிட்டு எழுதிருப்பானுங்க. அவர் ஆசீர்வதிச்சாரியா, பையன் தப்பிச்சு ஓடனான்னு சொல்லுவான். ஆசீர்வதிச்சார், அந்த ஆசீர்வாதம் கொலைக்களமாகி மாறிவிட்டதுமா. ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் கவனமாக ஆசீர்வதிப்பார். எடுத்தாங்க, திறந்து போட்டே போயிட்டாங்க. வீட்டில் நல்லா சாப்பிட்டு வராங்க. அவங்க சொந்தக்காரெலாம் கூப்பிட்டார், அப்போ தான் செய்து கொடுத்தாரு, எல்லாம் சாப்பிட்றான். எட்டி வந்து பார்த்தா ஒன்றுமே என்ன செய்யாது. ஏன்னா மந்திரவாதி கிளவியாவா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்திருப்பாங்க, பயங்கரமாக யோசித்திருப்பாங்க. ஆனால் எடுத்து ஊற்றி வச்சுட்டு மூடி வச்சா கூட திறந்து பார்ப்பானுங்க. திறந்தே போட்டான், திறந்த கிடக்கு. எட்டி பார்த்தா கூட ஒன்றும் இருக்கா. திருட்டு போயெல்லாம் உள்ளே வந்திருப்பானுங்க. எல்லாம் அந்த வீடு பார்த்து நல்லா சாப்பிட்டு செழிப்பாக இருக்கானுங்க. வீட்டில் என்ன இருக்குன்னு சொத்து எல்லாம் வந்து பார்த்தா அது கழுவ போட்ட மாதிரி அப்படி கிடக்கும். அந்த சட்டி அடுப்பு பக்கம், கறி அடுப்பு பக்கம் அப்படி சட்டி திறந்து கிடந்திருக்கும். இப்படி பார்த்துட்டு அது பாத்திரம் என்ன வச்சுருப்பான், களி வச்சுருக்க போகிறது. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அவங்களெல்லாம் போயிட்டாங்க. ஆனால் எடுக்க ஒரு கரண்டி கொடுத்ததை ஒரு கரண்டி பஞ்சம் தீர் வரைக்கும் மறுபடியும் ஒரு கரண்டியை கொடுத்தார். 2வது கரண்டி அவள் அந்த கரண்டி எடுத்து அந்த சட்டியை வலித்து எடுக்கவே இல்லை. ஆமாம், அவள் ஒரு கரண்டி எடுத்து ஊற்றுறது போல அந்த ஒரு கரண்டி எடுத்த உடனே மறுபடியும் அந்த ஒரு கரண்டி வரும். ஆமாம், ஒரு கரண்டி மாவு வரும். ஒரு கரண்டி எடுத்த உடனே அந்த ஒரு கரண்டி மாவு இருக்கும். பழைய 2வது கரண்டி மாவை பயன்படுத்த முடியாத அளவிற்கு தேவன் அவளை ஆசீர்வதித்தார் அவர். ஆமாம், அந்த பஞ்ச காலத்திலும் கனப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை அவள். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய மனுஷன் என்று சொல்லுகிறோம், இல்லை தேவனுக்காக செய்கிறோம்னு சொல்லி நாம் செய்யும்போது தேவன் நம்மை கனப்படுத்த வல்லவர். ஆமாம், அவர் கனப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சூனை ஊரால் இருக்கிறார். அவர் வந்து ஒரு பெரிய நிலச்சுதாரர். அமித்தாய், அவன் பேர் இல்லை, அமித்தாயின்னு சொல்வது வந்து யோனாவை பற்றி சொன்னதுனால அமித்தாயின்னு இருக்கு. ஆனால் யோனாவினுடைய வாழ்க்கை வரலாறுல தான் இதை பார்க்க முடியும். சூனை ஊராளுக்கு அவள் வீடு நல்ல ஒரு பெரிய வீடு, செழிப்பு, வசதி எல்லாம் இருக்குது. கேயாசும் எலிசாவும் போய் அந்த வீட்டுக்கு போனாங்க, சாப்பிட்டா மறுநாள் வரவேற்றாங்க, சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஊழியது நைட்டை ஊழியத்தை முடிச்சு போயிட்டாங்க. இப்படி ஒரு வாரம் போனாங்க. அப்போ அந்த பெண்மணி வந்த ஒவ்வொரு நாளும் போயிட்டு மறுநாள் நினைச்சாங்க வராங்க. இங்கே வந்தால் 1 மாதம் இருந்து நல்ல ஊழியம் செய்யணும், தங்குவதற்கு இங்கே வசதிகள் இல்லை, நாம் ஒரு வசதி செய்து கொடுப்போம்னு சொல்லி
அந்த எலிசாவுக்கு வசதி செய்ய மேல் வீடு ஒரு அறையை கட்டினான். டேபிள், படுக்கை, பெட்டு வசதி, விளக்கு, டேபிள் எல்லாத்தையும் வச்சுட்டான். சாவியை கையில் கொடுத்துட்டான். ஐயா நீங்கள் எப்பவும் வாங்க, எப்போனாலும் தங்குங்க, எப்போனாலும் தங்குங்க, வந்துட்டேங்கன்னு வந்து சொன்னால் போதும், சாப்பாடு நேரம் மேலே அனுப்பிச்சிடும், வந்துடும். அவங்க வரலாருக்கு 2 பேரும் ரெஸ்ட் எடுத்தாங்க, ஒளிஞ்சுதாங்க, இரவு வந்து படுத்தாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாம் அந்த சாவி கையாசி கையில் எப்பவும் இருக்கும் அப்படின்னு வேதத்தில் இல்லை. ஆனால் அந்த ரூம் சாவி எப்போ வாங்கிட்டு தான் இருக்குது. அப்போ கேட்குறேன் ஒரு நாள், இந்த வீட்டில் ஏதோ ஒரு குறை இருக்கிறது. இந்த குடும்பம் ராஜ்ய மேன்மை அடையணும்னா ஒரு சந்ததி வேணும், ஒரு சந்ததி. அப்போ கேஎஸ்சி அனுபவத்தோடு சொல்லிப்பான். ஐயா பல வீட்டுக்கு போயிருக்கோம். சில வீட்டுக்கு போனால் சில பிள்ளைகள் வந்து பெட்டியை திறந்து விஐபி மாதிரி அது செக்கிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து அதை இதை திறந்து பார்த்து எல்லாம் பார்த்து ஒன்றும் இல்லைன்னு தூக்கி வச்சு மூடிட்டு போயிடும். இந்த மாதிரி பிள்ளையுடைய தொந்தரவு, பிள்ளையுடைய சத்தம், பிள்ளை ஒன்றுமே காணும். மம்மிங்கிற சத்தத்தை கேட்கல, டேடிங்கிற சத்தத்தை இந்த வீட்டில் கேட்கல, ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பிள்ளைகளுடைய சத்தமும் கேட்கல. வெளியே இருந்து வந்த பிள்ளைகளும் உள்ளே வரல. ஏன்னா பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் தான் இன்னொரு பிள்ளைகள் வரும். இங்கே யாரும் வந்த மாதிரியும் தெரியல. அவன் கூப்பிட அப்படின்னா உடனே அவன் சொன்ன, குறித்த காலத்தில் உனக்கு நல்ல ஒரு புத்திரனை கற்றுக் கொடுப்பார். அவங்க நான் நல்ல சுகமாக இருக்கேன் ஐயா, நல்லா வாழ்ந்துருக்கேன், நீங்கள் வாரீங்க போகிறீங்க, உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன். நான் ஒன்று எதிர்பார்த்து கொண்டு நாளைக்கு எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யலை, எனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கார். பிள்ளை இல்லை என்பது ஒரு குறைவு தான், ஆனால் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கான்னு சொன்ன போதும் ஒரு புத்திரன் கொடுப்பேன். ஆண்டு நாள் ஒரு குழந்தை கொடுத்தார், அதுவும் செத்து போச்சு. மறுபடியும் அதுக்கு ஜீவன் உண்டாக அவன் வந்து அந்த பிள்ளைக்கு ஜீவன் கொடுத்தார். அந்த பிள்ளை தான் வளர்ந்தது. பிள்ளை வளர்ந்தது காலம் நடுவே ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் மாற்றினார். அவர் அவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தீர்க்கதரிசியாய் மாற்றினார். அவன் பேர் தான் யோனா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேதாகமத்தில் முதல் முறையாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவிப்பதற்கு தேசம் கடந்து போன முதல் மிஷினரியே யார் தான்? யோனா தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மிஷினரி என்று சொல்லப்படுவதில் ஒவ்வொன்று சொல்லும் போது ஆபிரகாம்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதில்லை. சுவிசேஷம் அறிவிப்பது நற்செய்தி இருக்கும், பயங்கரமான செய்தி, நியாய தீர்ப்பு செய்தி என்ன செய்யும் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த மக்களுக்கு அறிவிப்பதற்கு, மெய்யான தேவனுடைய வல்லமை அறிவிப்பதற்கு தேசம் கடந்து போனவன் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இந்த யோனாவை கர்த்தர் அந்த அமித்தாயின் குமாரன் சொல்லப்படுற சூனை மூரானுடைய குமாரன் தான் இந்த யோனா. அவன் கர்த்தருக்கு கனப்படுத்தினார். அவன் அன்றைக்கி யோனான்னு நினைத்தான். அமித்தாய் சூனை மூரானையும் ஒரு காலம் ஒருவனும் மறக்க முடியாது. ஆமாம், அந்த அளவுக்கு தேவன் மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கனப்படுத்துகிற ஜனத்தை கர்த்தர் கனப்படுத்துவார் அவர். ஆமாம், இது அவருக்கே செய்தது. அவரை சுமக்கிற பகுதிகள் இதெல்லாம் ஒவ்வொரு விதங்களிலே சுமக்கிற பகுதி. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலே கர்த்தரை சுமப்பதற்கு கொண்டு வரப்படுறோமோ நாம் சுமந்தான் தேவன் நம்மை கனப்படுத்துவார். அந்த கனமும் மகிமையும் நம்மை தேடி வர பண்ணுவார் அவர். ஆமாம், அவர் உட்கார்ந்து அவருக்கு செய்தால் போதும், கனமும் மகிமையும் நம்மை தேடி வரும். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த கழுதை ஆண்டவரை சுமக்கிற கழுதையாகவே இருக்க வேண்டும். ஆமாம், நம்முடைய ஜீவிய காலமெல்லாம் நம்ம இரட்சகரை சுமக்கக்கூடியவராக இருப்போமாக. ஆமாம், அவரை சுமந்த ஜனத்திற்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போகவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஒரு நாள் ஈசாய் தன் குமாரனை கூப்பிட்டான். தாவீது எங்க வா, உங்கள் அண்ணன்மாரெலாம் போர்க்காலத்தில் நிற்கிறாங்க, இந்த அப்பத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் பால் கட்டி அதெல்லாம் இருக்குது, அது வந்து ஹை குவாலிட்டி, தளபதி அந்த கமாண்டருக்கு கொடுத்துரு, இதெல்லாம் உங்கள் அண்ணன்மாருக்கு கொண்டு கொடுத்து அப்பத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் ஒரு அடையாளத்தை வாங்கிட்டு வான்னு சொன்னோடனே இவன் பெத்லகேமிலிருந்து அந்த போர்க்காலம் இருக்கிற 7ஆம் பள்ளத்தாக்கு வரைக்கும் என்ன செய்கிறான், அவன் போய் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பம் என்று சொல்லப்படுவது தேவனை அல்லது இரட்சகரை குறிப்பிட்டு காட்டுகிறது. அவரை ஜீவ அப்பம். ஆமென். அப்பத்தை சுமந்து சென்ற தாவீதை கர்த்தர் கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தினார். அந்த தேசம் முழுவதற்கும் பெரிய கனமும் மகிமையும் கர்த்தர் கொண்டு வந்தார் அவர். ஆமென். நீங்கள் அப்பத்தை சுமந்து பாருங்க, கழுதையாக இருப்போம் என்று இயேசுவை சுமந்து பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பும் அப்போ தான் சுமந்து கொண்டு போனான் சகோதரருக்கு. அவனுக்கு பிரச்சனை வந்தது, ஆனாலும் அப்பத்தை சுமந்து அவனை
கர்த்தர் எல்லாருக்கும் அப்பத்தை கொடுக்க முடியாத ஒரு எல்லைக்கு கர்த்தர் நம்மளை வைத்திருந்தார் அவர். ஆமாம், நீங்கள் சுமந்து பாருங்க, அநேகருக்கு அப்பம் கொடுக்க முடியாத எல்லைக்கு வருவார். சுமந்து பாருங்க, தேசத்தில் கனமும் மகிமை உயர்வை கதை கட்டளையிடுவார். சுமந்து பாருங்க, வழிகள் திறக்கப்படும். ஆமாம், கண்கள் எப்படி நாம் ஜெபம் பண்ணுவோமா? சொல்கிறோம், இயேசுவுக்கு வேண்டும் உண்மைதான். ஆனால் வேண்டும் என்று சொல்லி பக்கத்தை கொண்டு வைத்து சும்மா இருந்த பிரயோஜனம் இல்லை. இயேசுவை வேண்டும் என்று சொல்லப்பட்ட கழுதை இயேசுவை சுமக்கும் கழுதையாய் மாற்றி அமைக்கப்பட்டது. நாம் இயேசுவுக்கு வேண்டும் உண்மைதான், சொல்லிவிட்டு போக வரவில்லை. நீங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் ஜனங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வரப்பட்டு இயேசுவை சுமக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும். அந்த அப்பத்தை சுமக்கிறவர்களாய் மாற்றி அமைக்க வேண்டும்.